மத்திய கிழக்குல இப்போது வரலாறு காணாத அளவுக்கு பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இங்கு பிராந்திய போர் வெடிக்கும் ஆபத்தும் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் அமெரிக்க முதலீடுகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அழுத்தம் போடுவதா இருக்குது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் 9வது நாளா தொடருது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்கள் நடத்திட்டு வருது. ஒரு பக்கம் ஈரான் முக்கிய நகரங்களை குறிவைச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. இதற்கு துளியும் சளைக்காம ஈரானும் பதிலடி தாக்குதல்களையும் நடத்திட்டு வருது. இதனால வரலாறு காணாத பதற்றம் உருவாகி இருக்கு. இதற்கிடையே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடனான தங்கள் முதலீட்டு வாக்குறுதிகள் மற்றும் ஒப்பந்தங்களையும் மறுபரிசீலனை செய்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. ஈரான் போர் காரணமா வளைகுடா நாடுகளின் பொருளாதாரங்கள் மீது அழுத்தம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில அவை இந்த முடிவை எடுத்திருக்குது. பல நாடுகள் தற்போதைய ஒப்பந்தங்களின் ஃபோர்ஸ் மஜூர் பிரிவுகளை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஆராய ஆரம்பிச்சிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மோதலால ஏற்படக்கூடிய பொருளாதார சுமைகளை குறைக்க எதிர்கால முதலீட்டு உறுதிப்பாடுகளையும் அவை ஆய்வு செய்கின்றன. ஃபோர்ஸ் மஜூர் என்றால் ஒரு ஒப்பந்தம். இங்கு முதலீட்டு ஒப்பந்தம் மற்றும் உறுதிமொழியை நம்பாம கட்டுப்படுத்த முடியாத பெரிய சம்பவங்களால செய்ய முடியாத நிலை வந்தா அந்த பொறுப்பில் இருந்து தற்காலிகமா விடுபடலாம் என்பதை குறிக்கும். அதாவது நம்மால் தடுக்க முடியாத காரணத்தால முதலீடு செய்யவில்லை என்றால் அதற்கு சட்ட ரீதியாக தண்டனை இல்லை என்பதே ஃபோர்ஸ் மஜூர். இயற்கை பேரிடர், கொரோனா போன்ற சூழல், போர்க்காலங்கள் இந்த பிரிவை பயன்படுத்துவாங்க. இதனால முதலீடுகள், விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தங்கள், உலகளாவிய வணிகங்களுடனான தொடர்புகள், விற்பனை என பல்வேறு உறுதிப்பாடுகளை பாதிக்கலாம். வளைகுடா அதிகாரிகள் மேலும் கூறும்போது பல வளைகுடா நாடுகள் தற்போதைய ஒப்பந்தங்களின் ஃபோர்ஸ் மஜூர் பிரிவை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஆராய தொடங்கி இருக்கதாகவும், அதே நேரத்தில் நடப்பு மற்றும் எதிர்கால முதலீட்டு உறுதிப்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் வளைகுடா பொருளாதார ஸ்திரத்தன்மையை சீர்குலைச்சு வருது. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல 1/5 செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி கிட்டத்தட்ட முடங்கியிருக்கு. அந்த வழியா செல்லும் பல கப்பல்கள் தாக்கப்பட்டதால கச்சா எண்ணெய் வர்த்தகம் பாதிச்சது. கச்சா எண்ணெய் வருவாய் குறைஞ்சிருக்குது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள், தூதரகங்கள், உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை அதிகரிச்சிருக்குது. இதனால வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்குது. பாதுகாப்பு செலவின அதிகரிப்பும் எரிசக்தி ஏற்றுமதி குறைவும் வளைகுடா அரசுகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுது. உலகின் மிகப்பெரிய முதலீடு தொகுப்பை நிர்வகிக்கும் நாடுகளாக வளைகுடா இருக்குது. கடந்த ஆண்டு ட்ரம்ப் அங்கு வந்தபோது அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் முதலீடுகளை உறுதியளித்திருந்தன. இப்போது அந்த முதலீடுகள் குறித்து மறு ஆய்வு செய்து வருகின்றன. இந்த முதலீடுகளை வளைகுடா நாடுகள் மறுபரிசீலனை செய்வது ட்ரம்பின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. இதற்கிடையில வளைகுடா தொழிலதிபர்களும் இந்த போரை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போரை கண்டித்த துபாயை சேர்ந்த பில்லியனியர் கலஃப் அஹ்மத் அல் ஹப்தூர் ஈரானை தாக்கும் முடிவு குறித்து கேள்வி எழுப்பியிருக்கார். இது வளைகுடா நாடுகளை ஆபத்தில் தள்ளுவதா விமர்சித்த ஹப்தூர், எந்த அடிப்படையில இந்த ஆபத்தான முடிவை எடுத்தீங்க அப்படின்னும் இதனோட பக்க விளைவுகள் குறித்து யோசிச்சீங்களா அப்படின்னும் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை அடிப்படையா வைத்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு எதிராக வளைகுடா நாடுகள் திரும்புகிறதா என்ற ஒரு கேள்வி எழுது. இது போரில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. மேலும் போர் தொடர்ந்து நீடிச்சா அது வளைகுடா நாடுகளின் நிச்சயமா அமெரிக்காவுக்கு எதிராக உறுதியாக திரும்ப வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.